RDX செப்டம்பர் 6 முதல் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில். உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அதனை தொடங்கி வைத்த ஐயா தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்துடைய திறப்பு விழா இந்த ஒருங்கிணைந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ஃபைசல் பிரேம்ஜி அவர்களே, பேராசிரியர் ஜிம் மெலின்சன் அவர்களே, கல்வியியல் துணைவர் திருமதி பிரமிளா வெப்ஸ்டர் அவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி TRB ராஜா அவர்களே, 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள நாளை தினம் பங்கேற்க இருக்கக்கூடிய வல்லுநர்களே, ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களே, ஆராய்ச்சியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பல 100 ஆண்டுகளாக உலகின் அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். இப்போது உலகாகித உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியோட மட்டுமல்ல, பெரியாருடைய பேரன் என்கிற இந்த கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகலவன் அறிவாசான் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். பகுத்தறிவு பட்டொலி உலகம் முழுக்க பரவி வருவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி. பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அறிவோட அடையாளம் மட்டுமல்ல, உரிமையின் அடையாளம். இது மனித உரிமையுடைய அடையாளம், உலக அடையாளம். அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படுவது என்பது உள்ளபடிய பெருமைக்குரிய ஒன்றாகும். பெரியார் உருவாக்கின சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் ஃபைசல் தேவ்ஜி, ஜேம்ஸ் மல்லின்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதை விட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக எங்கள் வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு இந்த கையால் அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறேன். இதை சொல்லும் போது எனக்கு பெருமையாக இருக்கு. ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலைமுறை வச்ச தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகம் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் பெல்லியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 2 நாள் மாநாட்டை
ஒன்றிணைச்சிருக்கிறாங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. நினைச்சு பார்க்குறேன், 1983 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மாணமிகு ஆசிரியர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆட்சி அது நடந்தது. அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் ஆக்ஸ்போர்டில் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவுகளே பரவல். தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை. உலகத்தில் எந்த அகராதியை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒண்ணே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார். மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவைன்னு சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம்னு பேர் வச்சார். அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களால் ஆய்வுரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதை பார்த்து மகிழ்ச்சியும் மனநிலையும் நான் பெறுகிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களும், MITS பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான ரா. வெங்கடாசலபதி அவர்களும், பெரியாரின் பெண்விடுதலை சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் S. ஆனந்தி அவர்களும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த விழாவுக்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களால் ஒருத்தராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ரா. வெங்கடாசலபதி அவர்கள் முனைவர் கார்த்திகராம் மனோகரனும் இணைஞ்சு உருவாக்கி இருக்கக்கூடிய த கேம்பிரிட்ஜ் கம்பெனியன் டு பெரியார் என்ற ஆய்வுக் கட்டுரை தொகுப்பு ஆங்கில நூல் வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு. இதை வெளியிடுகிற பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிறப்பான நூலை இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான ரா. வெங்கடாசலபதி அவர்களுடைய முயற்சியால பெரியார் குறித்த நூலை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டிருக்கு. பெரியார் உலகமயமாக்கி விட்டார் என்பதன் அடையாளம் தான் இது. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார், தமிழில் பேசினார். ஆனால் அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, மாநில சமுதாயத்துக்கானது, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதுதான் பெரியாரிகள். பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமத்துவம், மானுடப்பற்று, ரத்த பேதமில்லை, பால் பேதமில்லை, சுய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இயக்கத்தை அறிமுகப்படுத்தணும். பறந்து விரிந்த அறிவுக்கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும். இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளால் 6 குறிப்புகளை குடியரசு இதழில் பெரியார் எழுதினார். அவற்றை நான் சொல்லணும்னா, முதல்ல சமூக வாழ்வியல், ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வும் இருக்கக்கூடாது. 2வது, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கணும். 3வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சகல துறைகளிலே சமத்துவம் இருக்கணும். 4வது, சாதி, மதம், தேசம், வருணம், கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை நிலவணும். 5வது, அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்தணும்.
ஆறாவது, யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு, ஆராய்ச்சி, உணர்ச்சி, காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும். இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தியல்கள். அதனாலதான் பெரியார் கொள்கை உலகளவிய கொள்கைன்னு சொல்றோம். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுவும் பழமைவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற மண்ணில் பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை அவர் சாதாரணமாக தோற்றுவிக்கல, உலகம் முழுக்க பயணம் செஞ்சார். உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமாக உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார். தமிழ்நாடு தலையில வந்துச்சு. அதனாலதான் அவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய உலக பயணங்களை சுருக்கமாக பட்டியலிட்டு சொல்லணும்னா, 1929 மலேசியா சிங்கப்பூருக்கும், 1932 எகிப்து, கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகல், சோவியத் ரஷ்யான்னு ஓராண்டு முழுக்க பயணம் செஞ்சார். அப்போ இந்த இங்கிலாந்து நாட்டில் ஜூன் 16 முதல் ஜூலை 6 வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார். இங்கே தான் கம்யூனிஸ்ட் தலைவர் லெனின் எழுதின மதம் என்ற நூலை வாங்கினார். இங்கே இருக்கக்கூடிய ஃபான்ஸ்லேவில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கிடையே துணிச்சலாக பேசினார். அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அப்போது இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கே தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடத்துறதா சொல்கிறீங்க, ஆனால் இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு விரோதமாக ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். இந்த துணிச்சல் தான் தந்தை பெரியார். அதனால தான் காலங்கள் கடந்தும் என்றென்றும் பெரியார்னு எல்லாராலும் நினைக்கப்படுகிறார். இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார், போற்றப்படுவார். அவர் இந்த சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்லை, பகுத்தறிவு. அதனால்தான் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரின்னு பட்டதை ஏற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்னார் தந்தை பெரியார். வெறும் நம்பிக்கையை கண்டிப்பா ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னார். எல்லாத்துக்கும் விடையை கண்டுபிடிக்கணும், எதையும் லாஜிக்கா அணுகணும். இந்த அறிவியல் சிந்தனையைத்தான் பரப்பினார். அறிவியல் மனப்பான்மையைத்தான் அவர் விதைச்சார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலகம்னு தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சிந்தனையால தந்தை பெரியார். பகுத்தறிவும் அறிவியலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அறிவின் கூர்மைதான் பகுத்தறிவுன்னு எடுத்து சொன்னதுனாலதான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவரை பற்றி அவர் வரைஞ்சி இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் விவாதிக்குது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் புத்தகம் வெளியிடுது. சுயமரியாதை இயக்கத்தை 1925ஆம் ஆண்டு தொடங்கினாலும் சுயமரியாதை சிந்தனையானது பெரியாருக்கு இளமை காலத்திலே வந்துடுச்சு. அவர் அப்பவே அப்படித்தான். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்தா செஞ்சிருக்கூடிய புரட்சிகள் புரியும். ஆதிக்க சாதியினர் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும், தாழ்த்தப்பட்டவர் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டில் அவமானப்பட்டதும் சின்ன வயசுலேயே மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பெரியாருடைய தங்கை மகள் அம்மாயிக்கு 10 வயசு தான். 13 வயசு பையன் கூட திருமணம் ஆகி மணமான 60 நாளிலே மணமகன் இறந்து விட்டார். மறுமணத்துக்கு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் நடத்தி வச்சார். மாற்று சமூகத்தினரோட காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார். தெருக்களுக்கு வைக்கப்பட்ட சாதி பேரை சேர்ந்த பெரியார் அப்பவும் சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதில் முனைப்பாக இருந்தார். சேரன் மாதேவி குருகுலத்தில் எல்லாருக்கும் சமமான உணவு தரப்படணும். RDX செப்டம்பர் 6 முதல் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில்.